जय शिव शक्ति जय पांडव सेना। ओम 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 வீடு வீடாக மதுபன்னாக்கி வீர்கள் அசத்தியத்தை சாத்தியமாக்கினீர்கள். ஓம் சாந்தி. தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சி என்ற தலைப்பில் 21 நாளுக்காக ஆங்கில பட்டி நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியில் இன்று 3வது நாள். உங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கோ அந்த அளவு நீங்க உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதாவது நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தூய சுத்தமான விஷயமாக தோன்றும். அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய பார்வை கூட உயர்ந்ததாக இருக்கணும். இந்த உயர்ந்த பார்வை கீழே நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள்ல இருந்தும் உங்களை விடுபட வைக்குது. ஒரு மனிதர் இருந்தாரு, அவர் இறக்குற நிலையில இருக்காரு. அவருடைய மகன் அவர் பக்கத்துல உட்கார்றாரு. அப்போ அந்த மனிதர் அந்த மகனை பார்த்து சொல்றாரு, பார் மகனே, செல்வம் மகிழ்ச்சிய கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு மகன் சொல்றாரு, ஆமாப்பா, பணம் மகிழ்ச்சிய தரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆனா குறைஞ்சபட்சம் எனக்கு துயரத்தை நான் தேர்வு செய்ய விரும்புறேன், அதாவது தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றான். அதாவது குறைந்தபட்ச ஒரு நல்ல துயரத்தை நான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப இதுதான் மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேடல். அதாவது அவங்க நிறைவை வெளியில தேடுறாங்க, வெளியில இருந்து வரக்கூடிய இன்பத்தை விரும்புறாங்க. அது தவறுன்னு தெரிஞ்சாலும் விரும்புறாங்க. அவங்க செய்யக்கூடிய எல்லாமே துன்பத்துக்கு வழிவகுக்கும்னு அவங்களுக்கு தெரியும். நரகத்துல கூட ஒரு விஐபி அறைய தேடுறாங்க. ஆனா அது எப்படியுமே நரகம்தான். ஆனா அந்த நரகத்திலயும் என்ன தேடுறாங்க, நமக்கு விஐபி ரூம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது சிறந்த துயரம் வேணும், சிறந்த துக்கம் வேணும் அப்படின்னு. ஏன்னா தேடல் வெளியே இருக்கு, நமக்குள்ள இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குற வரைக்கும் இந்த தேடல் தொடர்ந்துட்டே இருக்கும். நாம கொதிக்கிற பாத்திரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான எரியக்கூடிய ஆசைகள் இருக்கு. அத வெளியில எதுவுமே இல்லாம காமிக்கிறோம், ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடக்கப்பட்ட மனம் அழுத்தமாக மாறுது, மாற்றமடைந்த மனம் சக்திசாலியாக மாறுது. ஆத்மால ஹைட்ரோடைனமிக்ஸ் அப்படின்றத என்ன அப்படின்றத நாம புரிஞ்சுக்காத வரைக்கும் என்ன நடக்கும், அதாவது அப்படின்னா திரவங்களினுடைய இயக்கத்தையும் அதுல மூழ்கிய பொருட்கள் மீது அழுத்தம் ஏற்படுத்தும் விளைவுகளையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சயின்ஸ். அதாவது அடக்கப்பட்ட மனம் ஒரு அடித்தள நதியை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நதி ஓடிட்டே இருக்கு, அது தடுக்கப்படுது. அப்ப என்ன ஆகும், இப்ப நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா நதிக்கு 2 விஷயங்கள்ல நடக்கும். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீர் ஃபுல்லா தேங்கி அது துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். 2வது என்ன ஆகும், அது அந்த தடைய உடைச்சுக்கிட்டு என்ன ஆகும், வெளியில வரும். அது வெடிக்கிறப்போ ரொம்ப பெரும் அழிவை உண்டாக்கும். அது எல்லாத்தையும் சிதைச்சிரும். அதனாலதான் தூய்மையானவராக அல்லது சுத்தமானவராக ஆகணும் அப்படின்னு மட்டும் நம்ம முயற்சி பண்ணோம்னா அது நமக்கு பயன் தராது. ஏன் அப்படின்னா, எங்கோ நீங்க கேட்டீங்க, படிச்சீங்க, இல்ல தூய்மையாகணும் அப்படின்னு சாதாரண ஆசை மட்டும் இருந்தா அதனுடைய விளைவு விரக்தியாக இருக்கும், அதனுடைய விளைவு அகங்காரமற்றதாக இருக்கும், அதனுடைய விளைவு ஒரு எரிச்சலா இருக்கும். பிரம்மச்சரியம் நெருப்பு மாதிரி, ஆனா அது விரக்தியாக மாறும் வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இந்த சக்தி சரியான வழியில செலுத்தப்பட்டது அப்படின்னா அடக்கம் அப்படின்றது மெதுவான தற்கொலை மாதிரி. நதி ஓடுறதுக்கு நாம எதிரா இல்ல, அதன் ஓட்டத்துக்கும் நாம எதிரா இல்ல. அந்த நதிக்கு புதிய கால்வாய், புதிய திசை கொடுக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல தேவை. இல்ல அப்படின்னா இது யாரோ ஆசிரியர்கள் இல்ல புத்தகத்துல படிச்சது இல்ல சாஸ்திரங்கள்ல படிக்கப்பட்டது கத்துக்கிட்டது அப்படின்னு ஒரு அடக்குமுறையில இருந்ததுன்னா அதை நம்மள சரியால செயல்படுத்த முடியாது. அப்போ அதுல இதை செய்யணும் அப்படின்னு இருக்கும், ஏன்னா அதுல செய்யணும்னு இருக்கு, இதை செய்யுங்க, ஏன்னா சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க, இதை செய்யுங்க,
ஏன்னா ஒரு ஆன்மீக தலைவர் இத கட்டளை கொடுத்திருக்காரு, இப்ப இத செய்யுங்க, இது ஆன்மீக விதி. இந்த மாதிரி உத்தரவுகள் யாரையும் உண்மையான பிரம்மச்சாரியா மாத்த முடியாது. பிரம்மச்சரியம் அப்படின்றது பிரிவு கிடையாது, அது மாற்றம். பிரம்மச்சரியம் உயர்த்தப்பட்ட மாற்றம், சுத்திகரிப்பு, பொருளாதாரத்தை ஆன்மீகமா மாத்துது. இது சரியான முறையில வந்தது அப்படின்னா அது பெரிய ஆற்றலா மாறும். ஆகையினால முதல் கொள்கை பிரிவு அல்ல, மாற்றம். நிறுத்துறது அல்ல, புதிய திசைய கொடுக்கிறது. இதுதான் மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷத்தை திறக்கக்கூடிய மாஸ்டர் கீன்னு நம்ம சொல்லலாம். அந்த நதியினுடைய ஓட்டத்தை அடக்கிறது இல்ல, அது தடுக்க முயன்றால் அது அளவற்ற அழிவை உண்டாக்கும். ரெண்டாவது என்ன பண்றாங்க, திசையின் நெருப்பு. இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? ஏன் அப்படின்னா நோக்கம் முக்கியம். ஒருவர் பிரம்மச்சாரியாகி அவங்க ஒரு பார்வை இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை அப்படின்னா அது முழுமையான தோல்வி. ஒரு பிரம்மச்சாரியாகி அவருக்கு இலக்கு இல்லை, நோக்கு இல்லை அப்படின்னா அது பேரழிவு. நான் சொன்னது மாதிரி இந்த சக்திய படைப்பாற்றலாக செயல்களை பயன்படுத்தல அப்படின்னா அது விரக்தியா மாறும். ஒரு கோடீஸ்வரர் 1 ரூபா கூட செலவு பண்ணாம கஞ்சன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா, அப்படியே கஞ்சனாவே இருந்து இறந்து போயிட்டாருன்னா அதுல என்ன யூஸ்? இதுவும் ஒரு பெரிய செல்வம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரம்மச்சரிய சக்தி ரொம்ப பெரிய செல்வம். இந்த சக்தியை சேமிச்சு வச்சுட்டு பயன்படுத்தாமலே இருந்தோம் அப்படின்னா அது வெடிச்சிரும், அது வெடிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த சக்தி கலைக்காக, சேவைக்காக, தெய்வீக பணிக்காக, புதுசா ஏதாவது உருவாக்குறதுக்காக, செயலுக்காக இல்ல உண்மையை தேடுறதுக்காக பயன்படுத்தணும். பிரம்மச்சரியத்துக்கு ஒரு நோக்கம் வேணும். ஏன் தேவை? நான் இதை ஏன் செய்யணும்? இப்ப அந்த நோக்கம் இல்லை அப்படின்னா அது அழுத்தி வச்ச அந்த குக்கர் மாதிரி ஆயிடும். கடும் அழுத்தம், அது வெடிச்சிரும். எப்படி செய்யறது, எப்போ பண்றது, எவ்வளோ தீவிரமா பண்றது, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியமான கேள்வி ஏன் அப்படின்றதுதான். இப்ப அதுதான் இலக்கு, அதுதான் நோக்கம், அதுவே பார்வை. இப்ப உயர்ந்த வாழ்க்கை இலக்கு இல்லை அப்படின்னா இதை செய்ய வேண்டாம். உலகத்துல போய் பாருங்க, நிறைய பேரு துன்பங்களை அனுபவிக்கிறாங்க, இன்பங்களையும் அனுபவிக்கிறாங்க. குறைந்தபட்சம் உள்ள தொடர்ந்து மோதல் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுல இருந்து வெளியே வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு நேரம் கூட இல்லாம அவங்க திரும்பி புதிய உறவுக்குள்ள போறாங்க. அடுத்தது இப்போ உணர்ச்சிகள்ல பெரிய கலக்கம் வருது. அதே நேரத்துல புதிய பந்தனத்துல நுழைஞ்சிடுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான நிலை. மனங்கள் இன்னும் முதிர்ச்சி அடையல. இப்ப ஒவ்வொரு புதிய உறவும் கவர்ச்சியா தோணுது, ஆனா உண்மையிலேயே அது பழைய துக்கத்தின் மேல் போட்ட புதிய அலங்காரம் தான். ஒரு விரக்தியிலிருந்து இன்னொரு விரக்திக்கான பயணம். இப்போ சிறந்த விரக்தி. இப்போ இதை நிறுத்திடுங்க. இப்போ எல்லாத்தையும் நிறுத்துங்க, கொஞ்சம் பிரேக் கொடுங்க, மூச்சு விடுங்க, திரும்பவும் சிந்திங்க, உங்களுக்கு நேரம் கொடுங்க, முழுமையா உங்களை பாருங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு முடிவு தேதி இருக்கும். அது ஒரு புள்ளியில தொடங்கி இன்னொரு புள்ளியில முடியுது. புதிய உறவை தொடங்குறதுக்கு முன்னாடி அத முழுமையாக பாருங்க. மனம் விளையாடுகிறது, அது கற்பனை பண்ணுது, உருவாக்குது. ஒரு மனிதர் டாக்டர் கிட்ட போயிட்டு சொன்னாரு, எனக்கு தூக்க பிரச்சனை அப்படின்னு. இப்போ மருத்துவர் கேட்டாரு, எத்தனை மணி நேரம் நீங்க தூங்குறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, நைட்ல 10 மணி நேரம் ஒரே நிலையில நான் தூங்குறேன் அப்படின்னு. காலை சாப்பாட்டுக்கு அப்புறம் 2 மணி நேரம் நான் தூங்குறேன். ஆனா மதியம் பிரச்சனை வருது, மதிய உணவுக்கு முன்னாடி அப்புறமா என்னால தூங்க முடியல அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப அதெல்லாம் மனசோட விளையாட்டு. மனம் விஷயத்தை உருவாக்குது, அது கற்பனை பண்ணுது. இப்ப இந்த மனதின் தந்திரத்துல இருந்து வெளியே வராத வர புதிய உலகத்துக்குள்ள போக முடியாது. ஆகையினால பிரம்மச்சரியத்துக்கு நோக்கம் வேணும். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒய், அதாவது ஏன் தேவை, அதாவது நான் ஏன் இதை செய்யணும். அந்த இலக்கு உலக சேவையாக இருக்கலாம், தொழிலினுடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கானதாக இருக்கலாம், இல்ல உண்மையை தேடக்கூடிய பயணமா இருக்கலாம். அப்பதான் பிரம்மச்சரியம் வெற்றி அடையும். 3வது, உள்ள இருக்கக்கூடிய பதிவுகளின் ரகசியம். இப்ப நம்மளுடைய ஆளுமை நம்மளுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை வரலாறு.
உங்களுடைய தனிப்பட்ட சிந்தனைகள், உங்களுடைய உண்மையான குணம். வெளியில நான் ஒரு துறவியா நடிக்கலாம், ஆனா உள்ள அடக்கப்பட்ட ஆசை, தீர்க்கப்படாத மோதல் இருந்தது அப்படின்னா நான் எரிச்சலான கோபமான மனிதரா இருக்கிறேன். இப்போ வெளிப்புற கோபம் அப்படின்றது உள்ளார்ந்த விரக்தியினுடைய விளைவு. ஏன் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சிய வெளியில தேடுறோம். ஏழை மனிதன் சைக்கிள் இல்லாதனால துயரப்படுறாரு. பணக்காரர் 5 கார்கள் மட்டும் வச்சிருக்கிறதுனால கஷ்டப்படுறாங்க. ஆனா துக்கம் ஒண்ணுதான். நான் உள்ள என்னவா இருக்கேன் அப்படின்றதா முக்கியம். இப்ப என்னுடைய இதயத்தின் ரகசிய அறையில நான் என்ன சிந்தனை பண்றேன், என்ன பாக்குறேன், எதை விரும்புறேன், யார்கிட்ட பேசுறேன், யாருடன் உரையாடுறேன், இதெல்லாம் பார்க்கணும். கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்ட அந்த இருட்டு அறையில நான் என்ன செய்யறேன், அதுதான் உண்மையான நான். வெளி மற்றும் உள்ளம் வேறுபட்டிருந்தா அது ஆன்மீக பிரிஞ்ச நிலை. அதாவது வெளியில யோகி மாதிரியும் உள்ள போகி மாதிரியும் இருக்கிறது. இப்ப இன்றைய அவ்யக்த முரளியில கூட பாபா சொன்னாரு, என்ன சொன்னாரு, இது யோக வாழ்க்கை. சில மணி நேரம் யோகால அமர்றது மட்டும் இல்ல, முழு வாழ்க்கையும் யோகமாக இருக்கணும் இல்லையா? இப்ப இன்னைக்கு என்ன சொன்னாரு, முழு வாழ்க்கை அப்படின்னா ஏதோ 2 மணி நேரம் 4 மணி நேரம் கிடையாது. இப்போ உள்ளேயும் வெளியையும் ஒன்றாக ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கை வரலாற்றை மறுபடியும் எழுதணும். கடந்த காலத்தினுடைய அழுக்கு, துர்நாற்றம், அசுத்தம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதிய வாழ்க்கை வரலாற்றை எழுதணும். அப்பதான் நீங்க முழுமையான வெளிப்படையாக இசையா மாறுவீங்க. இது 3 ரகசியங்கள். முதல்ல என்ன பண்ணக்கூடாது, அடக்கி வைக்க கூடாது. என்ன பண்ணணும், திசை கொடுக்கணும். நதி ஓடுகிறது, அதை கடலுக்கு போக விடுங்க. 2வது நெருப்பு இல்லையா, பிரம்மச்சரியம் திசையுடன் இருந்தால் அது பேராற்றல் வாய்ந்ததாக இருக்கும். திசை இல்லாம இருந்தா விரக்தியா இருக்கும். ஆகையினால பிரம்மச்சரியத்துக்கு ஒரு நோக்கம் வேண்டும். இப்போ மக்கள் கேக்குறாங்க, நான் என்ன சாப்பிடணும், ரா ஃபுட் சாப்பிடலாமா, இல்ல பழம் மட்டும்தான் சாப்பிடணுமா, இல்ல ஃபாஸ்டிங் இருக்கணுமா, இல்ல லிக்யூட் டயட் பண்ணணுமா, இப்ப முளைக்கட்டிய உணவு சாப்பிடலாமா, ஒரு நாள்ல எத்தனை டைம் சாப்பிடணும், இப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு. ஏன்னா அது நீங்க யார் அப்படின்றத சார்ந்தது. பதில் நீங்கள் யார் அப்படின்றதுல இருக்கு. எத்தனை மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரமா 4 மணி நேரமா, இது எல்லாத்துக்குமே பதில் நீங்க யாருன்றதுலதான் இருக்கு. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு எழுந்து யோகா பண்ணணும், எத்தனை மணி நேரம் யோகா பண்ணணும், ஒரு நாள்ல எவ்வளோ புக்ஸ் படிக்கணும், எத்தனை மைல்கள் நம்ம நடக்கணும், இது எல்லாமே ஒரு அர்த்தமற்ற கேள்வி. என்ன சாப்பிடணும், இப்ப நீங்க யார் அப்படின்றத பொறுத்தது. இப்ப எத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா நீங்க யார் அப்படின்றத பொறுத்தது. ஆகையினால ஏன், வை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ஏன் வலிமையானதாக இல்லை அப்படின்னா பிரம்மச்சரியம் கீழே விழுந்துரும். 3வது உள்ள இருக்கக்கூடிய பதிவுகளினுடைய ரகசியம், அது மனதினுடைய ஆழமான மூளைகளை சுத்தப்படுத்துது. தூய்மையினுடைய அந்த தொடப்பத்தை எடுத்து மனதின் இருண்ட மூளைகளை சுத்தம் பண்ணணும். தூய்மைன்ற தொடப்பத்தை எடுத்து மனதின் இருண்ட மூளைகளை சுத்தம் பண்ணணும். அடித்தள அறைகள் உணர்ச்சிகளின் இருண்ட அறைகள். அது ஒரு பெரிய இருண்ட அறை. இதுவரைக்கும் நம்மளுடைய மனதை அந்த இருட்டான அறையிலிருந்து, அந்த இருண்ட வாழ்க்கையிலிருந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியில வரணும். எத்தனையோ உறவுகள் இருக்கு, அந்த உறவுகள்ல எத்தனையோ விரக்திகள் இருக்கு, எத்தனையோ நச்சான தொழில்கள் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். MBBS முடிச்சதுக்கு அப்புறம் நேரா டிஎம்க்கு நாங்க சேர்ந்தோம். அவரு மும்பைல கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாரு. ஒரு வருஷத்துக்குள்ள விரக்தி அடைஞ்சிட்டாரு. அரசு மருத்துவமனையில டெய்லி 300 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு இது வேணாம். திரும்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாரு. அப்புறம் அவரு ஆர்த்தோ கிடைச்சது, அதை படிச்சு முடிச்சாரு. ஆனா அது ரொம்ப இயந்திரமான வேலை அப்படின்னு உணர்ந்தாரு. அதாவது மூளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி அவர் நினைக்கிறார். இப்ப அதையும் விட்டுட்டாரு. அப்புறம் அடுத்தது படிச்சாரு, அதுவும் ரொம்ப சலிப்பா இருந்தது. நோயாளிகள் சீக்கிரமா குணமடைய மாட்டாங்க, பாராட்டுகளும் கிடைக்கல. இப்போ அவர் தன்னுடைய கிராமத்துல ஒரு ஜெனரலா ஒரு
டாக்டரா இருக்காரு. அதுலயும் ரொம்ப பிரபலமா இருக்காரு. இப்ப இது போல தொழில்ல ரொம்ப விரக்தி, நிலைத்தன்மை இல்லாம இருக்கு. எங்க நிலை பெறது அப்படின்னு தெரியாம இருக்கு. இது எல்லாமே அடக்கப்பட்ட மனதினுடைய விளைவு. ஆகவே ஏன் அப்படின்றதையும் உள்ள என்ன நடக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். வெளியில நாம ரொம்ப நிலையானவர்களா நடிக்கிறோம், ஆனா உள்ள நிலையற்ற தன்மையில இருக்கும். வெளியில நம்ம தூய்மையானவர்கள் போல காட்டிக்கிறோம், ஆனா உள்ள காம வாசனை சுவாசம் அது இருக்கு. ஆகையினால முதல்ல உட்கார்ந்து புரிஞ்சுக்கோங்க. இன்றைய அவ்யக்த முரளியில பாபா ஒரு சொல்ல கவனம் செலுத்தினாரு. என்ன சொல்? அனுபவம். இது ரொம்ப முக்கியம். யாருமே யாரு வேணாலும் பேசலாம், யாரு வேணாலும் ஞானம் சொல்லலாம், ஆனா அனுபவம் அது இறுதியான அதிகாரம். ஆகையினால ஆன்மீகம், பிரம்மச்சரியம் இது எல்லாமே அனுபவத்தினுடைய கருவறையிலிருந்து பிறக்கணும். நீங்க ஏன் தூய்மையாக விரும்புறீங்க? உண்மையான காரணம் என்ன? பாபா சொன்னதுனால, முரளியில வந்ததுனால, தூய்மை மிகப்பெரிய குணம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனாலயா? அதுவே ஒரு காரணமா? தூய்மை உங்க உள்ளத்தின் தீவிர ஆர்வமா மாறுறப்போ, இதயத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடிய எரியும் ஆசையாக மாறும் வரை அது உண்மை இல்லை. இப்போ நான் 100% தூய்மையை தேடுறேன். ஏன்? அந்த ஏன், ஒய் அப்படின்றது முக்கியம். ஏன் உடலின் மீது 100% கட்டுப்பாடு வேணும்? அந்த ஏன் அப்படின்றது முக்கியம், பார்வை முக்கியம். ஆகையினால முதல்ல அடக்கிறது இல்ல, புதிய திசையை கொடுக்கிறது. 2வது ஒரு உயர்ந்த நோக்கம். 3வது உள்ளேயும் வெளியவும் ஒன்னா இருக்கணும், ஒரே மாதிரி. இல்ல அப்படின்னா பாபா இப்படிப்பட்டவர்களை ஆபத்தான ஆளுமை அப்படின்னு சொல்றாரு. உள்ள ஒண்ணு வெளியில ஒன்னா இருக்கிறவங்கள அவங்க ஆன்மீக போலித்தனக்காரர்கள், அது ஆன்மீக பாசாங்குத்தனம் அப்படின்னு நினைக்கிறார் பாபா. இப்ப ஏதோ ஒன்றை கேட்கறதுக்காக அதை செய்ய முயற்சி பண்ணாதீங்க. கடவுளோட மகா வாக்கியம் வெறும் கேள்விப்பட்ட கதை இல்லை, அது பிரகாசமான உண்மைகள். அதற்காக அமைதி தேவை. சுயத்து கூட நீங்க உரையாடல் பண்ணணும். கூடவே ஆழமான புரிதலும் வேணும், ரொம்ப தெளிவான மற்றும் தூய புத்தியும் வேணும். விஷயங்களின் ஆழத்துல நம்ம போகக்கூடிய அந்த புத்தி வேணும். இத்தகைய ஞானத்தினால மட்டும்தான் மனம் நிறைவடையும். அதுதான் யோகியினுடைய மனம். நல்லது. ஓம் சாந்தி. சிவனுடன் பாசம் நிறைந்த வழியை பின்பற்றுங்கள். குழந்தைகளே வேக சம்ஸ்காரம் வளர்த்திடுங்கள். வீண் செலவு செய்யாதீர்கள். சொர்க்கத்தை உருவாக்குங்கள். உங்கள் குழந்தை எப்போது மனம் திறந்தவனாகி வாழ்க்கை பொன்னா ஒளியை பரப்பற்றும். வீடு வீடாக கீதா தெருத்தோறும் பாடசாலை. ஒவ்வொரு மனமும் கோவில், ஒவ்வொரு இதயமும் சிவாலயம். கோலேநாதின் தன்னதானம் தனித்துவமானது. சிவநினைவில் ஒவ்வொரு உணவையும் ஏற்றுக் கொள்ளுங்கள். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஜெய் யுகமூர்த்தி ஜெய் கமலமூர்த்தி. ஓயுகல் வீரர்கள், அசைக்க முடியாத தவசிகளே, ருத்ரஞான யஜத்தின் தூய ஜுவாலை வாருங்கள். தானே இறைவன் உங்கள் காவலனானார். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா.